ஸோ இதுதான் அந்த கோ ட்ரெயின். இப்போ நாங்கள் கோ ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். இது வந்து மில்லிகன் கோ ஸ்டேஷன் சொல்கிறது. ஸோ இப்போ நாங்கள் எங்களோட பிளாட்ஃபார்முக்கு போகணும். நார்மல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் வந்து உள்ளுக்கு பஸ் உள்ளுக்கே டப் பண்ணலாம், இல்லாட்டி மற்ற டிடிசியில் கூட உள்ளுக்கு அந்த சப்வேலே டப் பண்ணிடலாம். பட் இது வந்து நீங்கள் வந்து வெளியவே டப் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வெளியவே இருக்கும், இங்கேயே டப் பண்ணிடணும். நீங்கள் இறங்கக்குள்ளே திரும்பியும் டப் பண்ணணும். வாங்குதா? ஸோ நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல, இங்கே நான் உங்கள் கார்டு பெஸ்ட்டோ டப் பண்ணிங்கன்னா சரி. ஸோ கரெக்டான பிளாட்ஃபார்ம் நிற்கணும், இல்லைன்னா ட்ரெயின் மிஸ் ஆயிரும். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து அந்த பாருங்கள் போட்டிருக்கு, அந்த மாதிரி போட்டிருக்கோம் நம்பர் 2ன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டிருக்குங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்துட்டு எடுக்கணும். அந்த பாருங்கள், அந்த போர்டில் வந்து போட்டிருக்கு பாருங்கள், யூனியன் ஸ்டேஷனுக்கு வந்து 11:45க்கு வரப்போகுது ட்ரெயின். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்டேஷன் வந்து அதில் போட்டு என்ன பிளாட்ஃபார்ம்னு போட்டிருக்கோம். அனௌன்ஸும் பண்ணுவாங்க. Votre train de 11h45 se poursuit en French direction லேயும் du sud சொல்கிறாங்க à பாருங்க. destination de Union arrive bientôt à Milliken. கைஸ் ஒன்று அந்த போர்டில் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் நிற்க போகுதுன்னு போட்டிருக்கோம். ஸோ ஆக மேலே பாருங்க போட்டிருக்கு பிளாட்ஃபார்ம் 2ன்னு சொல்லி. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து இந்த பக்கம் தான் வரப்போகுது. நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுவோம். இதில் இன்னொரு விஷயம் செய்யலாம். நீங்கள் வந்து டப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் இல்லை ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேன்சல் கூட பண்ணிக்கலாம். இது வந்து கிரவுண்டில் இருக்கும். லெவல் நம்ம ஊரில் மாதிரி ஜன்னலெல்லாம் திறக்க முடியாதுங்க. ஸோ ஃபுல் க்ளோஸில் தான் இருக்கும் அண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சப்வேல போகிற ஆட்களுக்கு தெரியும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் தலையான ட்ரெயினில் ஏறினா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, இறங்கிட்டு அடுத்த ட்ரெயினில் மாறி வாங்க. ஏன்னா ப்ரெஸ்ட்டோ வந்து கனெக்ட் ஆகும், திரும்ப திரும்ப உங்களுக்கு சார்ஜ் ஆகாது. பட் கோ ட்ரெயினில் வந்து அந்த ஸ்டாப்புக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே வின்டர்னால ஒன்றும் ஸ்னோ அப்படியே தான் இருக்குது. இது வந்து மார்க்கம். இப்போ நாங்கள் வந்து ஸ்காப்ரோவில் இருக்கோம். இப்போ ஸ்காப்ரோவில் வந்து நாங்கள் வந்து ஆல் தி வே டு யூனியன் ஸ்டேஷன் போக போகிறோம். கேஸ் நீங்கள் இது தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய பேஜை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நான் வந்து இந்த மாதிரி அடிக்கடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். பாருங்கள், இது ஏதோ இண்டஸ்ட்ரியல் சைட் போல் இருக்குது. இதுதான் அந்த டிடிசி ஹோல்ட் எப்படி இருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாக விலையிலேன்றது வெறும் ஸ்னோ, வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றும் மெல்ட் ஆகலை. நேற்று கொஞ்சம் வார்மராக இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் சில்லியாக இருக்குது. ஒரு வீடு ஏரியா போல் இருக்குங்க பாருங்கள், வீடுகள்லாம். இது ஒரு பார்க் ஒன்று. பாருங்கள், சிஎன் டவர் வழங்குது. ஐ திங்க் இது வேற ஒரு ட்ராக் ஒன்று போல இருக்குது. நானே இப்போ தான் பார்க்குறேன். அது நாங்கள் வந்து இப்போ யூனியன் ஸ்டேஷன் வந்துவிட்டோம். ஸோ இறங்கிட்டு இன்னொரு ட்ரெயின் எடுத்து நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இதுதான் டவுன் டவுன் டொராண்டோ கனடாவில் மெயின் ஏரியா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் சிட்டிக்கு மெயினுக்கு போகல, இது இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம். பட் நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இப்போ யூனியன் ஸ்டேஷனுக்கு. ஸோ இங்கே இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். சும்மா டப் பண்ணிங்கன்னா சரி, அவ்வளோதான். இப்போ டோட்டல் ட்ரிப் வந்து $2 தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா நான் வந்து கோ பஸ்ஸுக்கும் போட்டிருந்தேன் தானே, ஸோ அதனால். இப்போ பாருங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. The 12:34 Kitchener Line train to Kitchener is now moving from platforms 5 and 6. இதில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், 5 or 6. எந்த ட்ரெயின் எந்த பஸ் ஸ்டாப்பில் வரும், எந்த ஸ்டாப்பில் வரும்னு சொல்லி. நம்மட வந்து இன்னொரு 13 மினிட்ஸில் வரப்போகுது. ஸோ அதையும் பார்த்து நான் மாற்றணும் இப்போ. கேஸ் இதுதான் டொராண்டோ யூனியனில் இருக்க கோ ட்ரெயின் ஸ்டேஷன். செம்ம க்ரௌடாக இருக்கும் ரஷ் ஆகிறதுனால. ஒரு காஃபி ஒன்று எடுப்போம் நாங்கள். இப்போ வந்து நாங்கள் வெயிட் பண்ணப்போ நான் ஒரு டேப் பண்ணிட்டேன், பட் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல ஏன்னா க்ரௌடாக இருந்ததுனால. ஸோ ஜஸ்ட் இப்படி வெயிட் பண்ண சரிங்கண்ணா, ட்ரெயின் வந்துடும். வந்தோன்னே ஏற வேண்டியதான். இது வேறு ட்ரெயின் மாறி ஏறக்கூடாது. இது பிளாட்ஃபார்ம் நம்பர் பாருங்கள் 7. ஸோ நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்து 6. எஸ் பாருங்கள், இதுதான் இந்த குவைட் ஜோனோட சவுண்ட் லெவல். ஒரு சவுண்ட் கூட இருக்காது. ஆனால் பாருங்கள் ஆட்கள்லாம் இருக்காங்க, டிஸ்டர்பே இருக்கக்கூடாது. பாருங்கள் ஒருத்தன் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பேசக்கூடாது, சவுண்ட் பண்ணக்கூடாது. அவங்களோட பீஸா அவங்களுக்கு கொடுத்துடணும். பாருங்கள் ஒருத்தவங்க சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் இங்கே நடக்கும். இதுதான் சொல்கிறது வந்து இங்கே வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. Pour une option plus discrète, vous pouvez également Ça texter m'aide, le hein. mot hello 7 7 777. Tout usage abusif est passible d'une amende. இது வந்து எங்கத்தியான் வீடுகளில் பேக் என்ட்ரன்ஸ், பேக் சைடில் இருக்கும். வின்டர் டைமில் 2 கலர் தாங்க, கிரே ஒயிட் இது மாதிரி தான் வழங்கும். ஒரு கலரும் வழங்காத மாதிரி அவ்வளோ டல்லாக இருக்கும். இதனால தான் இந்த வின்டர் டைமில் வராங்களுக்கு வாழ்க்கையே எடுத்து போயிடும். பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடக்கும். ஸோ திரும்ப டப் பண்ணுங்க, அப்போ தான், இல்லைன்னா ஃபுல் ரைடுக்கும் சார்ஜ் பண்ணிடுவாங்க. கைஸ் ஓகே, நாங்கள் வந்து இதோட முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டே டியூன், இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது.